ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். அவல் நான் திக் அவல் தான் எடுத்திருக்கேன். திக் அவல் இல்ல சிவப்பு அவல் இல்ல தின் அவல், எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/4 கிளாஸ்ல இருந்து 1/2 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்து இது அப்படியே தண்ணி மேல அப்படியே தெளிச்சு விட்டு அப்படியே விட்டுடுங்க. இது அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா வறுத்துக்கலாம். கடலை மாவோட அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ வேற ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த அவல்ல சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த கடலை மாவு அரிசி மாவும் இதுல சேர்த்துக்கலாம். 1/2 கப் கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கு. இதையும் இந்த அவல் கூடவே நல்லா சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்தா போதும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாட் மசாலா இல்ல அப்படின்னா அந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா நீங்க மஞ்சள் தூள், இந்த மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து பண்ணாவே நல்லாதான் இருக்கும். இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க ஒருவேளை தின் அவல் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு தண்ணியோட அளவு ரொம்பவே கம்மியா தான் தேவைப்படும். 1 டேபிள் ஸ்பூன் இல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தேவைப்படும். இது திக்கவல் அப்படிங்கிறதுனால எனக்கு 1 கிளாஸ் அளவுக்கு, அதாவது டீ கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா இதை அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்பதான் மாவு காயாம இருக்கும். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து கையில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நீட்டா எல்லா மாவுமே இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி செய்யும் போது உங்களுக்கு எடுத்து அந்த சாஸ்ல நீங்க டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியாவும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதுல போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இது டீப் ஃப்ரை தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வேலை ஈஸியா முடியும் அப்படிங்கறதுனால டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லா இது நல்லா திருப்பி நல்லா கொஞ்சம் கலந்து விட்டோம்னா நல்லா 4 பக்கமும் நல்லா ஒரு பொன்னிறமா உங்களுக்கு வரும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்ப வறுபட்டுடுச்சு. நல்லா ஒரு பொன்னிறமா வந்துருச்சு. இப்ப எல்லாமே இதை எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா, அதுவும் வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த அவல் ஒரு 10 நிமிஷம் ஊறினா உங்களுக்கு போதும். நல்லா சாஃப்ட் ஆயிடும். இதே மாதிரி எல்லாமே மறுபடியும் இன்னொரு பேட்சும் நீங்க போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு அவல் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.